ஸ்வேதா என்ற தோழி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. குரு, உங்களுடைய ஷோ நான் டெய்லி கேட்பேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவனுக்கு நீங்க உங்களுடைய ஷோல விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனோட பேர் செல்வா. காலேஜ்ல தான் தெரியும். ஆனா செம க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிட்டான். மற்ற எல்லோரை விட எனக்கு நெருக்கமான நண்பன் செல்வா தான். பி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சண்டை 2 பேருக்கும். சரியா பேச மாட்டேங்கிறான். மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்ல. பர்த்டேக்கு விஷ் பண்ணலாம்னா அந்த விஷஸ் அவன் அக்செப்ட் பண்ணிப்பானான்னு கூட எனக்கு தெரியல. அதனாலதான் உங்களை விஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய ஷோல சொன்னீங்கன்னா அவன் கிட்ட போயிட்டு சேரும்னு சொல்லியிருக்காங்க. செல்வா, இப்படிப்பட்ட ஒரு தோழி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்வேதாவின் சார்பா ரேடியோ சிட்டி லவ் குரு நான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். விண்ணில் எத்தனை விண்மீன் உண்டோ மண்ணில் எத்தனை காலம் வாழ்க. எங்களுடைய காதலுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. மதம், குவாலிஃபிகேஷன், கரியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவன் தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கான். ஆமா லவ் குரு, நான் லவ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் தான் இப்போ எங்களுடைய காதலுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லி சரண்யா என்ற தோழி மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரண்யா தொடர்ந்து பேசினாங்க. அவனுக்கு ஒரு பாஸ்ட் இருந்ததா லவ் குரு. ஆமா, எல்லாத்தையுமே என்கிட்ட ஓபனா பேசிட்டான். பட் இப்போதைக்கு என்ன லவ் பண்றதுல தயக்கம் காட்டுறான். உனக்கு பிடிச்சிருக்குது, ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நான் காதலிக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்கறான். முட்டாள்தனமா இருக்குது. உன்னை ஒருத்தி விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கறதுனால கல்யாணம் பண்ணிக்க போற என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிப்பேன்னு சொல்லுவியா? ஏன் என்கிட்ட அந்த இன்டிமசி வரலன்னு கேட்டா அதுக்கு அவன் சொல்லக்கூடிய காரணம் இதுதான். அவன் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சிட்டேன். இல்ல பல பிரச்சனைகள் இருந்தாலும் இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. லெட்ஸ் வெயிட். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் காதலிக்கலாங்கிறான். எனக்கு புரியல அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு. அல்லது நான் தான் என்ன மாத்திக்கணுமா? எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரண்யா. தன்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு பாஸ்ட் இருக்குது. சரண்யா லவ் பண்ணக்கூடிய நபருக்கு சரண்யா அவருக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் அந்த காதலை முழுமையா அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தவிக்கிறாரு. கல்யாணத்துக்கு பிறகு நான் என்னுடைய காதலை காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது சரண்யாவுக்கு அது ஹர்ட்டிங்கா இருக்குது. இது எப்படி கடந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உயிருக்கு உயிரா ஒருத்தங்களை நேசிச்ச ஒரு நபரால அவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்கனாலும், அவங்களே நம்மளை ஏமாத்தி விட்டுட்டு போனாலும் கூட டக்குன்னு அந்த லவ் இன்னொருத்தவங்க மேல காட்டிட முடியாது. மத்தவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி நமக்குள்ளாரே ஒருத்தன் உள்ளார இருந்து கேள்வி கேட்பான். இப்பதானே ஒருத்தைய உயிருக்கு உயிரா இவ்வளவு லவ் பண்ண, டக்குன்னு எப்படி உன்னால இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு தயக்கம் கூட அவருக்கு காரணமா இருக்கலாம். அவர் மற்றவர்களுக்காக அல்லது இந்த காதல் ஜெயிக்குமா இல்லையா, கண்டிப்பா லைஃப்ல சேருவோமா இல்லையா, மறுபடியும் ஒரு காயம் வருமா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தன்னுடைய காதலுக்கு கொஞ்சம் நியாயமா நடந்துக்கணும்னு கூட அவர் நினைக்கலாம். விச் மீன்ஸ் அவர் கடந்து வந்த காதலுக்கு அப்படின்னா அந்த வகையில பார்த்தா என்னுடைய காதல் ஹர்ட் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். வாழ்க்கை முழுக்க கல்யாணத்துக்கு பிறகு அவருடைய காதல் உங்களுக்கு மட்டும்தான். சோ அதனால அவருடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இப்போ காதல் எதிர்பார்க்காம அவருடைய காயம் மாறுவதற்கான அந்த காலத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வெஸ்ட். வெளியிலிருந்து பார்க்கும்போது கண்ணாடி மாளிகைக்குள்ளார ஜாலியா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம். இந்தியாவில் என்ன நடந்தாலும் கவலைப்படாத அமெரிக்க டாலருடைய ஏற்ற இறக்கத்தை மட்டுமே கவனிக்கக்கூடிய கூட்டம். ஆன்சைட் வாய்ப்பு எப்ப கிடைச்சதுனாலும் அலேக்கா அமெரிக்காவுக்கு போக போற கூட்டம். இப்படிதான் ஐடி பத்தி பொதுவான ஒரு அபிப்பிராயம் எல்லோருக்கும் இருக்குது. அதை தாண்டி இந்த இண்டஸ்ட்ரியில பல பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்றோம். இதை பத்தி அப்பப்போ உங்களுடைய ஷோல நீங்க பதிவு பண்ணாலும் ஒரு பெண்ணாக என்னுடைய பார்வையை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். டே டைம்ல தான் ஒர்க் பண்றேன். இரவு நேரத்துல நான் சொல்ற வேலையை பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு டீமை நிர்வகிக்கிற எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண்ணாக இந்த வேலையை ஹேண்டில் பண்றதுல சில பிரச்சனைகள் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையா பேசணும். காலங்காலத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசுறதுனால மட்டுமே ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டில் ப்ராப்ளம் இஸ் தேர் அப்படின்னு ஒத்துக்கிறது கூட ஒரு வகையில நல்லதுதான். நாங்க மகளிர் மட்டும் படத்துல இந்த பெண் சுதந்திரம் பற்றி ஒரு டயலாக் வரும் இல்லையா, கழுத்து நிறைய நகை போட்டுட்டு நள்ளிரவுல வெளியில போறதெல்லாம் பெண் சுதந்திரம் கிடையாதுன்னு. அது கிடையாது பெண் சுதந்திரம். ஆனா பெண் சுதந்திரம்ங்கிறது கிடைச்சிருச்சா, இதுதான் உண்மையான பெண் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட என்னுடைய மனசுக்குள்ளார பல தடவை எழுந்திருக்குதுன்னாங்க. ரேடியோ சிட்டிக்காக ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழி தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்திருந்தாங்க. ஆக்சுவலி லவ் குரு, என்னுடைய நிறுவனத்தில் என்னுடைய மேல் அதிகாரி ஒருத்தர் நேரடியாவே என்கிட்ட கேட்டாரு, என் கூட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வீட்டுல வந்து சொன்னேன். என்னுடைய கணவர் சிரிச்சாரு. ஏன்னா அவரும் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் வேலை பார்க்கிறாரு. ஆனா இதை எல்லா பெண்களாலும் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. நான் ஆக்சுவலி அவர்கிட்ட அதுக்கு பிறகு சரியா பேசுறது கிடையாது. அவர் பதிலுக்கு என்ன பண்ணாருன்னா, என்னை விட சீனியர் பொசிஷன், சோ வேலையில பிரஷர் எல்லாத்தையுமே மேல திணிக்க ஆரம்பிச்சாரு. என்னுடைய வேலைகள்ல குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. நானும் ரொம்ப பொறுமையா தான் போயிட்டு இருந்தேன். வேலையை விட்டு கூட போயிடலாமான்னு தோணுச்சு. ஆனா மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியுமா, அவர் என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய தப்புகள், தவறுகள், திருட்டுத்தனம். 58 வயசுல மக வயசுல இருக்கிற பொண்ணை படுக்கைக்கு கூப்பிடுற அளவுக்கு ஒரு தைரியத்தை, அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பதவி, அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு
அந்த தெனாவெட்டு எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்குல்ல. சரியான பாடம் போடணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் என்னுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட சேர்த்தேன். இமீடியட்டா அவரை வேலையை விட்டு தூக்குனாங்க. அப்போ பதிலுக்கு அவரை என்னை எப்படி நீங்க தூக்க முடியும்? எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண் என்னை பத்தி சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு என்னை எப்படி நீங்க வேலையை விட்டு எடுக்கலாம்? பதிலுக்கு உங்க மேல நான் கேஸ் போடட்டுமான்னு கம்பெனி கிட்டே அவரை எதிர்த்து நின்னாரு. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். ஆஸ் பர் தி லா அவர் மேல எனக்கு உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்குற அளவுக்கு ப்ரூஃப் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, வேணும்னா கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டேன். என்னுடைய ஆஃபீஸ்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நாங்க ஆமா, ஆல்ரெடி ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சு, நான் அதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். இப்போ சொல்லக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நாங்க சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இப்போ அவர் சரியா வேலை பார்க்கல, அதனால அவர் வேலையை விட்டு தூக்குறீங்க. இதே அவர் நல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேலதிகாரியா இருந்திருந்தாருன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நீங்க ஏன் இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னு என்னதானே கேட்டிருப்பீங்க. அப்படிதானே பல இடங்கள்ல பெண்கள் இந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பற்றி எழுப்பக்கூடிய புகார்களை தவிர்க்கிறீங்க. உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அமைதியாயிட்டாங்க என்னுடைய ஆபீஸ்ல இருந்தாங்க. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இந்த மின்னஞ்சல் நேரத்தில் ஒரு பெயர் குறிப்பை விரும்பாத தோழியின் மின்னஞ்சல தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். வெளியில சொல்லிக்கிறோம் லவ் குரு, பெண்களுக்கு எங்க ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே வெளியில எல்லோருக்குமே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில பேர் ஏன் வெளியில சொல்ல தயங்குறோம்னா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி பத்தியும் இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், ஒரு இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுனால கூடவே நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய பெண்களை இங்க வேலைக்கு அனுப்புறதுக்கு தயங்கிடுவாங்களோ. ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல தான் ஒரு பொருளாதார தற்சுய சார்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. யாரையும் நாங்க சார்ந்து இல்லாம எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்களே பாத்துக்கிற அளவுக்கு ஒரு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஐடி செக்டருடைய பூம் அப்க்கு அப்புறம் தான் நிகழ்ந்தது. அதை யாரும் உடைச்சிடக்கூடாது, அதுல யாரும் கை வச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால பல பெண்கள் வெளியில சொல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணினா அவங்களுடைய தன்மானத்தை அல்லது சுயமரியாதையை விட்டு கொடுத்து வளைஞ்சு நெளிஞ்சுலாம் இல்ல, முகத்துக்கு நேரா அடிச்சு பேசி உன் வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு அல்லது உனக்கு கீழே வேலை பார்க்க முடியாதுன்னு அவங்க முகத்திரையை கிழிச்சிட்டு பல போராட்டங்களுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி எத்தனையோ பேர். இன்னைக்கு நான் உங்களுடைய ஷோல பேசினது கூட காரணம் என்ன அப்படின்னா, நைட் டைம்ல நான் ஆஃபீஸ் விட்டு வரும்போது 11 மணி 12 மணி ஆகும். கண்டிப்பா கேப்ல உங்களுடைய ஷோ ஓடும், கேட்பேன். அதுல எனக்காவது ஒரு நாள் நீங்க ஐடி செக்டர் பத்தி பேசும்போது என்னுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்பேன். இன்னைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தையை யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கலாம். எந்த ஒரு இடத்திலும் ஒரு பெண்ணாக உங்களுடைய பாலினத்தை மையப்படுத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்காக வேலையை தூக்கி போட்டுட்டு வராதீங்க. யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள தூக்கி வெளியில போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க, நின்னு போராடுங்க. அண்ட் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கரியரே வீட்டுல இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இடிஞ்சு போய் உட்கார்ந்துடாதீங்க. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு போனீங்க, அங்கேயும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்க. எப்படியே எங்கெங்கெல்லாம் போய்கிட்டே இருப்பீங்க. பிரச்சனையை நீங்க இருக்கிற இடத்துல சரி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரத்துக்கு உங்களுடைய தங்கைகள் காத்துட்டு இருக்காங்க. பாத கரடு முரடா இருக்குது அப்படிங்கிறதுனால அதுல அப்படியே நம்ம நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நடந்து போற பாதையை நம்ம சரி செஞ்சுக்கிட்டே போலாம். அடுத்து வரவங்க கொஞ்சம் நிம்மதியா நடந்து வருவாங்க. நாங்க கைக்குலுக்கி விடைய பெற்ற அந்த தோழிக்கிட்டே இருந்து கதிர் என்ற நண்பர் மின்னஞ்சல் பண்ணிருக்காரு. மேரேஜ் ஆகி 7 months ஆகுது லவ் குரு. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபரன்ஸ், நான் பயங்கர எக்ஸ்பிரசிவ், அவங்க ரொம்ப அமைதியான டைப். அவங்க அவங்களுடைய காதல ரொம்ப எக்ஸ்பிரசிவா காட்டிக்க மாட்டாங்க. ஆனா என் மேல பயங்கர அக்கறை. ஆனா எனக்கு அந்த காதல அவங்க எனக்கு உணர்த்தணும், எப்படியாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுது. உள்ளுக்குள்ளார தெரியுது, பட் ஸ்டில் எதுக்குமே அவங்க எக்ஸைட் ஆகல, கொஞ்சம் கூட அதை எக்ஸாஜரேட் பண்ணல அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இனிஷியல் பீரியட் ஆஃப் மேரேஜ் லைஃப்ல இந்த எக்ஸாஜரேஷன்ஸ் தேவைப்படுதோன்னு எனக்கு தோணுது லவ் குரு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், மச்சான் உனக்கு உன் ஒய்ஃப் உன் மேல அன்பா இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, போதும் விட்டுரு. அது எதுக்கு அவங்க வெளிப்படையா உங்ககிட்ட காட்டிக்கணும்னு நினைக்கிற? அவங்களுடைய இயல்பு இப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். பட் என்னால அதை அப்படியே ஏதுக்க முடியல. ஒருத்தங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நேசிக்கிறோங்கிறத சொல்லணும்ல. அது எவ்வளவுன்னு சொல்லாம இருந்தா அது எப்படி லவ் குரு? இல்ல நான் எதிர்பார்க்கறதுல ஏதாவது தப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு சிலர் நல்லா சமைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பரிமாற தெரியாது. ஒரு சிலர் நல்லா பரிமாறுவாங்க, ஆனா அவங்களுடைய சமையல் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த காதல ஒரு சிலர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா எக்ஸ்பிரசிவா இருக்கிறவங்க எல்லோருக்குமே காதல் கம்மி, எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறவங்களுடைய காதல் தான் அதிகம்லாம் நான் சொல்ல வரல. இப்படி நீங்க எடுத்துக்க முடியாதோ அதே மாதிரிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அந்த காதல்னும் அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ணப்படாத காதல் கம்மினும் நீங்க எடுத்துக்க கூடாது. ரேடியோ சிட்டியில கதிர் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். ஒரு சிலர் இங்க அவங்க அன்பை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அல்லது எப்படியோ தெரியுதோ தெரியலையோ போட்டடிச்சு ஒண்ணு பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச பிறகுதான் சமைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு சிலர் இருக்கிறத வச்சு செஞ்சுதான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இல்லையா?
அந்த மாதிரி தான் எங்க அன்பு கூட செய்யப்படுவதுதான். ஆனா அந்த அன்பை ஒரு சிலரால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, தெரியாது. மனசுக்குள்ளார தேக்கி வச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. அதனால அந்த காதல் கம்மின்னு அர்த்தம் கிடையாது. பட் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். கூடுமான வரைக்கும் எதிர்பார்ப்புகளை மட்டுப்படுத்துங்க. ஏன்னா எப்போதுமே இந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமா இருக்கும்போது நம்ம எதிரெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த காதல் கொஞ்சம் குறைவா இருந்ததுனாலும் அதுல ஹர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கஷ்டம் தான். கல்யாணமாகி சில மாதங்கள் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவர் அவ எக்ஸ்பிரசிவா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறதோ தவிக்கிறதோ அல்லது அதை எதிர்பார்க்கறதோ தப்பு கிடையாது. பட் ஸ்டில் கதிர், இதை நீங்க இப்பையில இருந்தே பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய காயங்கள், மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் இது எல்லாத்தையும் தவிர்க்கலாம். அண்ட் கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. நீங்க எதிர்பார்ப்ப குறைச்சு அதே நேரத்துல நீங்க எக்ஸ்பிரசிவா இருக்கீங்க. பதிலுக்கு அவங்க எக்ஸ்பிரசிவா இல்லைன்னா என்ன? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களை காதலிக்கிறீங்க, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களை காதலிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவங்களும் உங்களை காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறது கூட ஒரு வகையிலான தப்பு தான். ஏன்னா லவ் குரு கடைசியா பழியை ஏன் மேல போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இது பழி போடுவதற்கான முயற்சி அல்ல. உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு வழி சொல்லிட்டு இருக்கேன். இந்த வழியை நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாதை ஒரு வெளிச்சமான பாதையாக இருக்கும். அது காதலின் வெளிச்சம். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சின்ன தம்பி இன்னைக்கு நம்முடைய டைம் லைன்கள்ல சோசியல் மீடியால வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு யானை. ஒருவேளை சின்ன தம்பி இல்லாமல் போயிருந்தா அப்படி ஆகக்கூடாது. பட் இல்லாமல் போயிருந்தா இந்நேரம் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிருப்போம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக சின்ன தம்பி யானை தொடர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்குது. ஒரு சாமானிய யானையை கும்கி யானையாக மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ்யபுத்திரன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. முதலில் ஒரு யானையை அதன் யானை கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும். மிருகங்கள் தன்னை போன்ற இன்னொரு மிருகத்தை வேட்டையாடுவதில்லை. இயற்கையின் இந்த விதியை மாற்ற வேண்டும். ஒரு யானைக்கு இன்னொரு யானையை வேட்டையாட அதிகாரம் செலுத்த பழக்க வேண்டும். யானைகள் கூடி வாழும் இயல்பு கொண்டவை. தன் வாசனையுள்ள சக மிருகத்தை நேசிப்பவை. அந்த வாசனையையே சக யானையை பிடிப்பதற்கான ஒரு வலையாக மாற்ற வேண்டும். ஒரு கும்கி யானைக்கு சக யானைகள் மேல் விரோதத்தை உண்டாக்க வேண்டும். யானையை கும்கி யானையாக்க ஒரு மரத்தை பிடுங்கும் யானையின் தும்பிக்கையில் ஒரு குச்சியை கொடுத்து தூக்கி வரச் செய்தும், காலை மடக்கி மண்டியிடச் செய்தும், தன் காதை தானே தும்பிக்கையால் பற்றச் செய்தும், இழி சொல்லால் அதற்கு கட்டளையிட்டும், பாகனின் உத்தரவு வந்ததும் தன்னை பிணைத்த சங்கிலியை தானே இறுக பற்றச் செய்தும், அதிகாரத்தின் கட்டளைக்கு பணிய படிப்படியாக பழக்க வேண்டும். கும்கி யானையாக மாறும்போது யானைக்கு மூச்சு வாங்கும். அதற்கு தான் ஒரு சுதந்திரமான யானை என்று அடிக்கடி நினைவுக்கு வந்துவிடும். அப்போது அதை கருணை இல்லாமல் நடத்த வேண்டும். பிறகு நீ சாமானிய யானைகளை வெல்ல பிறந்த யானை, சட்டத்தை நிலைநாட்ட வந்த யானை, ஊரை காக்க வந்த யானை, எனவே மற்ற யானைகளை விட வலிமையான யானை என நம்ப வைக்க வேண்டும். ஒரு யானை கும்கி யானையாகும் காலத்தில் முதல் பகுதி கேள்வியற்று அடிபணிதல், இரண்டாம் பாதி கேள்வியற்ற அதிகாரம் செலுத்துதல், இறுதியாக ஒரு சக யானையின் புட்டத்தில் ஒரு துப்பாக்கியின் பயனட்டை சொருகுவது போல எப்படி தன் தந்தத்தை சொருக வேண்டும் என கும்கி யானைக்கு பழக்க வேண்டும். கும்கி யானை ஒரு சாமானிய யானையை பிடிக்க வேண்டும் என்றால் அந்த சாமானிய யானை ஒரு தேச விரோதி என்றோ, ஒரு பிரிவினைவாதி என்றோ, ஒரு பயங்கரவாதி என்றோ, ஒரு ஊடுருவல்வாதி என்றோ, ஒரு அர்பன் நக்சல் என்றோ, எல்லை தாண்டி வந்த யானை என்றோ, சமூக அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் யானை என்றோ கும்கி யானைக்கு அறிவுறுத்த வேண்டும். அப்போது அந்த யானையை தாக்குவதற்கான நியாயம் பிறப்பிக்கப்பட்டு விடுகிறது. கும்கி யானைகளுக்கு பிரத்யேக சீருடைகள் உண்டு, பிரத்யேக சட்டங்கள் உண்டு, பிரத்யேக உரிமைகள் உண்டு. ஒரு கும்கி யானை ஒரு சாமானிய யானையை கொன்றால் அது ஒரு கொலை அல்ல, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. கும்கி யானைகளுக்கு அவை வகிக்கும் பதவிகளின் தரவரிசைக்கு ஏற்ப பெயர்களும் உண்டு. ஆக்ரோஷமான கும்கி யானைகளுக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. கடைநிலை கும்கிகளுக்கும் உயர்நிலை கும்கிகளுக்கும் இடையே தாக்கும் திறனில் நிறைய வேறுபாடுகள் உண்டு. நாட்டின் தலைவனாக கூட உயர சில கும்கி யானைகளுக்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. கும்கி யானைகள் சாமானிய யானைகளை தாக்குவதை விட பயங்கரமானது. ஒரு கும்கி யானை இன்னொரு கும்கி யானையை தாக்குவது. ஒரு காலத்தில் கும்கி யானைகள் பிறப்பாலேயே கும்கிகளாக பிறந்தன. தற்காலத்தில் அவை பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று தேர்வுகள் எழுத வேண்டியிருக்கிறது. ஒரு காலத்தில் கும்கி யானைகள் பரம்பரை மணிமுடி தரித்திருந்தன. இப்போது அவை வாக்களித்து கும்கி யானைகள் ஆக்கப்படுகின்றன. இது வெறும் கும்கி யானைகளை பற்றின கவிதை மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்தை பற்றிய கவிதையும் கூட. கவிஞர் மனுஷ்யபுத்திரனுக்கு நன்றி, சமூகத்தின் பிரதிபலிப்பை கவிதையாய் வடித்ததற்கு. ஸ்டே டியூன்ட். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.